யுஜிசி விதிகளை திரும்பப் பெற தமிழ்நாட்டை போல் தங்கள் மாநில சட்டமன்றங்களிலும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். இந்தியா கூட்டணி முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். துணைவேந்தர் நியமனம் தொடர்பான யுஜிசியின் புதிய வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 47 பேர் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த 8 பேர் வேட்புமனுக்களை திரும்பப் பெற்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு. தேர்தல் ஆணையம் உத்தரவு. கேரளாவின் மருத்துவ கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்படுவது தொடர்பான கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கு இழப்பீடு பெறுவதற்கு எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை. சஞ்சய் ராயை சாகும் வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்ட கொல்கத்தா சியால்டா நீதிமன்றம் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவு. வடமாநில குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை பயிற்றுவிக்கும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு உதவித்தொகை, பரிசுகள் மற்றும் இதர சலுகைகள் அளித்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வி இயக்குநர் உத்தரவு. முல்லைப்பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை செய்ய கேரளா முட்டுக்கட்டையாக உள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம். தமிழ்நாடு சிறைகளில் உள்ள வெளிநாட்டு சிறை கைதிகள் நலன் தொடர்பாக விதிகளை வகுக்க வேண்டும். மத்திய உள்துறை செயலாளர் பதில் தர உத்தரவிட்டு வழக்கை அடுத்த வாதத்திற்கு ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். மெரினா, திருவொற்றியூர், கோவளம் கடற்கரை பகுதிகள் ஆமைகள் செத்து ஒதுங்கிய சம்பவம். தாமாக முன்வந்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் விசாரணை. ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. 2026 சட்டமன்ற தேர்தல் களப்பணி செயல்பாடுகள் குறித்து நிர்வாகிகளை அறிவுரைகளை வழங்கினார் எடப்பாடி. காணும் பொங்கலன்று விடுமுறை விடக்கூடாது என்று அரசுக்கு பரிந்துரைக்க உள்ளதாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் எச்சரிக்கை. ஆசியாவிலேயே மிகப்பெரிய மெரினா கடற்கரையை எப்படி பாதுகாப்பது என்று நமக்கு தெரியவில்லை என வேதனை. வன அலுவலர்களுக்கு மாநில அளவில் ஜனவரி 28ஆம் தேதி கோவையில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சி. விழுப்புரத்தில் வன அலுவலர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் வனத்துறை அமைச்சர் பொன்முடி பேட்டி. திருவாரூர் கோட்டூர் அருகே பெரியகுருவாடியில் உள்ள ONGC எண்ணெய் கிணறு 18 மாதத்திற்குள் மூடப்படும். காரியமங்கலத்தில் ONGC நிர்வாகம் சார்பில் கிராம மக்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு. அமெரிக்காவின் வாஷிங்டனில் இந்திய மாணவர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை. ஹைதராபாத்தைச் சேர்ந்த ரவி தேஜாவை சுட்டுக் கொன்றது யார், எதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து காவல்துறை விசாரணை. கொலம்பியாவில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 80 பேர் உயிரிழப்பு. 5000 பேர் தங்கள் வீடுகளை கைவிட்டு இடம்பெயர்ந்துள்ளதாக தகவல். அமெரிக்காவின் 47வது அதிபராக இன்று இரவு 10:30 மணிக்கு பதவியேற்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். முன்னாள் அதிபர்கள் ஒபாமா, பில் கிளின்டன், ஜூனியர் புஷ் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கின்றனர். ஆப்கானிஸ்தானில் பெண் கல்வி மறுக்கப்படும் சட்டத்திற்கு தாலிபான் இணை அமைச்சரான ஷாரபாஸ் டனிக்சாய் எதிர்ப்பு. பெண்களுக்கான கல்வி கதவை திறக்க ஆட்சியாளர்களை மீண்டும் வலியுறுத்துவோம் என பேச்சு.
லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டனாக ரிஷப் பண்ட் நியமனம். அணிக்கு கோப்பையை வென்று தருவதே தனது நோக்கம் என்று ரிஷப் பண்ட் பேட்டி.